2000 அடி உயரத்திலிருந்து சென்னை நகரத்தை உங்களில் பலர் பார்த்திருக்க மாட்டீர்கள். அந்த வாய்ப்பு ஆத்மாவுக்கு கிடைத்திருந்தது. ஒரு புஷ்பக் விமானத்தில் அவன் மாமாவிற்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான். அவன் மாமா ஓர் அபார ஆசாமி. அவர் ஓர் ஏ லைசன்ஸ் பொழுதுபோக்கு விமானி. அவரை பற்றி மேல் விவரங்கள் அப்புறம் பேசுவோம். புஷ்பக் விமானத்தின் மெல்லிய விர் என்ற ஒரு சத்தத்தின் அந்த உயரத்தில், அந்த பிரமிப்பில் கீழே தெரிந்த ஒழுங்கொழுங்கான தெருக்களிலும் அவற்றில் மனிதர்களும் பஸ்களும் மின்சார ரயில் வண்டிகளும் செய்த சிறிய சிறிய பொம்மைகள் போல் நடன காட்சியிலும் ஆத்மாவின் மனதுக்குள் அப்படி சென்று கொண்டிருந்தது. அவன் வேறு ஒரு தீவிரமான விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். தன் மாமாவை எப்படி கொல்வது என்று. மன்னியுங்கள், இந்த வாக்கியத்தின் திடீர் பிரவேசம் இந்த ஆத்மாவை ஒரு வில்லனாக காட்டுகிறது. இல்லை இல்லை, அவன் பரமசாது, ஆனால் புத்திசாலி. ஓர் உயிருக்கும் தீங்கிழைக்க மாட்டான். அனாவசியமாக ரொம்ப யோசனைக்கு பிறகுதான் தன் மாமாவை கொல்லும் முடிவுக்கு வந்திருந்தான். காரணம் என்னவென்றால், அவன் மாமாவுக்கு அன்று, அதாவது 18/10/1966 ஆண்டில் 20 லட்சம் ரூபாய் சொத்து இருந்தது. 20 லட்சம் என்றால் அவர் இறக்கும் பட்சத்தில் எஸ்டேட் டியூட்டி கொடுத்தது போக ஏக வாரிசான ஆத்மாவுக்கு வந்து சேரக்கூடிய நிகர ரொக்கம் என்பது 20 லட்சம். இன்கம் டாக்ஸ் சட்டம் தெரிந்தவர்கள் சொத்தின் மதிப்பை கணக்கிட்டு பார்த்து கொள்ளலாம். ஆத்மாவின் மாமா நாம் முன்பு சொன்னபடி அபார ஆசாமிதான். எதை எடுத்துக்கொண்டாலும் தீவிரமாக இறங்குகிற ஆசாமி அவர். விவேகானந்தர் போல பிரம்மச்சாரியாக இருந்து பணம் தேடுவதிலேயே தன் இளமையை கழித்தார். இரவில்லை பகலில்லை, பணம் தேடுவதிலேயே தன் இளமையையும் கழித்தார். காசை துரத்தென்று துரத்தி பல காசு பணங்களை சேர்த்தும் வைத்தார். கடன் வாங்கினார், புரட்டினார், செழித்தார். சர்க்கரை ஆலை வைத்தார், செழித்தார். ஷேர் மார்க்கெட்டில் விளையாடினார். மேற்கு ஜெர்மனிக்கு சொந்த செலவில் போய் தந்திரங்கள் பல கற்று வந்து மோட்டாரின் பாகங்களுக்கு ஓர் ஆலை அமைத்தார். அதிலையும் ஜெயித்தார். திருமணம் செய்து கொள்ளக்கூட நேரமில்லாமல் 45 வயது வரை சம்பாதித்து அழுத்து போய் தற்போது மாளிகை போன்ற வீடு, பெரிய கார், மேல்நாட்டு நாய், கோல்ஃப் விளையாட்டு, நீட்ஷேயின் புத்தகங்கள் என்று ஓய்ந்திருக்கிறார். சென்னை பிளையிங் கிளப்பில் 45 வயதில் மெம்பரானார். 12 மணி நேரத்தில் சோலோவாக பறந்து காட்டி ஏ லைசன்ஸ் எடுத்தார். தினமும் டென்னிஸ் ஆடுகிறார். அதேபோல் தினமும் 10 மைல் நடக்கிறார். தினம் நடந்து கொண்டே இருப்பதால் அவரை பார்த்து வியந்து போவர்களும் உண்டு. அப்பேற்பட்ட அபார மனிதர் என் மாமா. ஆத்மா அவருக்கு பிரியமான ஒரே ஒரு உறவினன். ஆதி நாளில் அவர் ஏழையில் இருந்தபோது மற்ற உறவினர்கள் அவரை புறக்கணிக்க துவங்க, அவர் கூடவே இருந்து அவர் சுக துக்கங்களில் பங்கு கொண்டு அவர் நிழலில் எப்போதும் தங்கின உறவினன்தான் இந்த ஆத்மா. மற்றும் அவர் காரியதரிசி, கணக்கன், வேலையான், அடிமை, நண்பன் என்று எல்லாமே அவன்தான். அவரே வெளிப்படையாக, டேய் ஆத்மா, உனக்கு தாண்டா என் சொத்து முழுவதும். எனக்கு என்னவோ இப்போது சாவதாக உத்தேசமில்லை. இருந்தாலும் திடீரென்று விமானத்திலோ அல்லது காரிலோ அல்லது ஏதாவது காரணகாரியமாக என்றாவது ஒரு நாள் நான் போய்விட்டால் அதற்கு பந்தோபஸ்தாகத்தான் உன் பெயரில் உயில் எழுதி ரிஜிஸ்டர் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியும் இருக்கிறார். அவராவது சாவதாவது. இருந்தும் ஆத்மா வருஷ கணக்கில் அந்த சொத்துக்காக காத்திருந்தாலும் அவன் மாமாவுக்கு பணிவிடை புரிய தயாராகத்தான் இருந்தான். இந்த சமயத்தில் வந்து சேர்ந்தவள்தான் சரஸ்வதி. சரஸ்வதி ஒரு நர்ஸ். மாமாவின் பர்சுக்காக வந்த நர்ஸ். ஒரே ஒரு தடவை மாமாவுக்கு லேசான இதய வலி வந்தது. தலைமயிர் சிலிர்த்து நின்றது. உடம்பு சில்லிட்டு போயிருந்தது. போய்விடுவார் என்றுதான் நினைத்தான். டாக்டர் வந்தார். ஊசி ஏற்றினார். இரத்த அழுத்தம் எடுத்தார். உணவை கட்டுப்படுத்த சொன்னார். டென்னிஸ் ஆடக்கூடாது, நடக்கக்கூடாது என்று டாக்டர் அட்வைஸ் செய்தார். அதுவும் விமான பயணம் கூடவே கூடாது என்று அறிவுறுத்தினார். 15 நாட்கள் படுக்கையிலே இருக்க வேண்டும்.
அவரை பார்த்து கொள்ள ஒரு நர்ஸையும் அனுப்பி வைத்தார். அப்படி வந்தவள்தான் இந்த சரஸ்வதி. சரஸ்வதிக்கு 30 வயது இருக்கும். அதில் 5ஐ கரைக்கக்கூடிய மேக்கப் சாதுர்த்தியமான பொம்பளைதான் அவள். உடம்பான உடம்பு, சுலபத்தில் மின்சார விளக்கு போட்டது போல் பளிச்சென்று சிரிப்பாள். வெறும் 15 நாட்கள் என் மாமாவுக்கு கூடவே இருந்து சேவை செய்தாள். சேவையாது ஏதோ ரிஷிகளுக்கு ரிஷி பத்தினிகள் செய்வது போல் உடம்பை துடைத்துவிட்டு, தலை வாரிவிட்டு, உடைகளை களைந்து குளிப்பாட்டி, மீண்டும் புது உடை மாற்றி மாமாவுக்கு பிடித்தமான புத்தகங்களை படித்து காட்டி முதுகை பிடித்துவிட்டு சேச்ச சொல்லி மாளாது. சரஸ்வதி 15 நாட்களுக்கு பிறகும் அப்படியே இருந்தாள். இங்கேயே இருந்தாள், வீட்டிலேயே இருந்தாள். அவள் போக்குவரத்தில் தெரிந்த அந்த அந்தரங்கமும் மாமாவின் காதில் அவள் ஏதோ சொல்வதும், இருவரும் சிரிப்பதும் அலட்சியமாக மாமா சட்டை பித்தன்களை போட்டுக்கொள்ள மறக்க அவள் அநேகமாக அப்படியே போட்டும் விட்டாள். ஆத்மாவுக்கு இது பிடிக்கவே இல்லை. மேலும் மாமாவின் நடையுடை பாவனையில் ஏற்பட்ட மாறுதல்களை புரிந்து கொள்ளாமல் இருக்க இந்த ஆத்மா ஒன்றும் அவ்வளவு முட்டாளல்ல. மாமாவின் தலை மயிரில் தெரிந்த அந்த வெள்ளை முடிக்கு சாயமடித்து ஏ சர்டிபிகேட் வாங்கினாள் அந்த சரஸ்வதி. அப்பொழுது அவளுடைய படங்களை பார்த்தால் ஏ சர்டிபிகேட் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு மோசமாகத்தான் அவனுக்கு தெரிந்தது. இப்படி கதோ காலேஷேபம் படித்துக் கொண்டிருந்தவர் அதிவீர ராம பாண்டியன் புத்தகம் ஒன்றையும் ஹெரால்டு ராபின்ஸ் நாவல்களையும் படிக்க தொடங்கினார். கடைசியில் குணமானதும் முதல் தடவை விமானத்தில் போகப் போகிறேன், நீயும் என்னுடன் வா என்று ஆத்மாவை அழைத்து போய் அந்த 2000 அடி உயரத்தில் தனிமையில் ஓர் இடியை இறக்கினார் அவன் மனதில். அவர் சொன்ன விதம் அழகாகத்தான் இருந்தது. ஏய் ஆத்மா, நீ இதை எதிர்பார்த்திருப்பாய் என்றுதான் நினைக்கிறேன். என் இளமையை அனாவசியமாக பணம் தேடுவதில் செலவழித்து விட்டேன். நல்ல வேளை சரஸ்வதி வந்தாள். இன்னும் லேட்டெல்லாம் ஒன்றுமில்லை, திருமணம் செய்யும் வயதுதான் என்பதை நிரூபித்தாள். அதனால் நான் சரஸ்வதியை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை பெங்களூரில் அவள் தாய் தந்தையர் இருக்கின்றனராம். ரெஜிஸ்டர் விவாகம். வியாழக்கிழமை அவளை அழைத்துக் கொண்டு கிளப் விமானத்தில் பெங்களூர் செல்ல போகிறேன். உனக்கு இதில் சந்தோஷம்தான் என்று நினைக்கிறேன். என்ன கரெக்டா என்று மாமா கேட்டார். மாமா, இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் என்றான் ஆத்மா. அவன் மனதில் வியாழக்கிழமை சரஸ்வதியுடன் விமானத்தில் செல்ல போகிறேன் என்ற ஒரு வாக்கியம் மிக தெளிவாக மனதில் பதிந்தது. விமானம் பச்சை விளக்கு காட்ட மெதுவாக இறங்கி வட்டமிட்டு நின்றது. எப்படி இருந்தது பிரயாணம் என்று கேட்டார். ஏறும்போது வயிற்றில் என்னவோ செய்தது மாமா, அவ்வளவுதான் என்றான் ஆத்மா. மனதில், மாமா மன்னியுங்கள், உங்களை எப்படியாவது கொல்லத்தான் போகிறேன். நான் 20 வருஷங்களாக காத்திருந்த சொத்தை 2 மாதங்களுக்கு முன் வந்த ஒரு பெண்ணோ, அதாவது அந்த சரஸ்வதி, அவள் உமக்கு தரப்போகும் வாரிசோ கவர்ந்து செல்வதை நான் அனுமதிக்கவே முடியாது. நிச்சயமாக உங்களை கொல்லத்தான் போகிறேன். எப்படி கொல்லப் போகிறேன்? தூக்கத்திலா, விஷம் வைத்தா, கத்தியாலா, அல்லது கொல்வதில் சாகசம் வேண்டும். எப்படி கொல்லப் போகிறேன்? எனக்கு 6 நாள் டைம் கொடுத்திருக்கிறீர்கள். எப்படித்தான் கொல்லப் போகிறேன்? வியாழக்கிழமை விமானத்தில் சரஸ்வதியுடன் போகப் போகிறார். எப்படி? கிளப் கேண்டீனில் இருவரும் டீ குடித்தனர். டீ குடித்து முடித்தவுடன் மாமா என்னிடம் கேட்டார். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே வேலை இருக்கிறது, நீ இருக்கிறாயா என்றார். இல்லை மாமா, நான் ரயிலில் போகிறேன், நீங்கள் காரில் வீட்டுக்கு வாருங்கள் என்று நான் ரயிலில் புறப்பட்டேன். அத்தனை லட்சத்தையும் எவ்வளோ ஒருத்தி, அதுவும் சரஸ்வதி அடித்துக் கொண்டு போவதா? விடலாமா? விடக்கூடாது. மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து மின்சார ரயில் நிலையத்திற்கு நடக்கும்போது, டிக்கெட் வாங்கும் போதும், முதல் வகுப்பில் ஏறி ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்திருந்த போதும் எப்படி கொல்லப் போகிறேன் என்று யோசித்தபடியே போனான் அந்த ஆத்மா. நேரம் மாலை 4 மணி இருக்கும். ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தான். வண்டி பரங்கி மலையை நெருங்கி தூரத்தில் இருக்கக்கூடிய பாறைகளும் கற்குன்றுகளும் தெரிந்தன. டமால் டமால் என்று வெடி வைத்து ஒரு குன்றை பிளந்து கொண்டிருந்தார்கள். ஆத்மா நிமிர்ந்தான். அதே சமயம் அவன் மனதில் சரேல் என்று ஒரு சிறு எண்ணங்கள் தோன்றி மறைந்தன. மாம்பழத்தில் அவன் இறங்கியதும் அவன் செய்த காரியங்களில் ஒரு கம்ப்யூட்டர் நிர்ணயம் இருந்தது.
வேகமாக நடந்து டாக்ஸி பிடித்தான். ஏஜே நாராயணன் அண்ட் பிரதர்ஸ் சிவில் என்ஜினியரிங் கான்ட்ராக்டர் என்கிற ஒரு இடத்தில் டாக்ஸியை நிறுத்தி அப்படியே இறங்கினான். உள்ளே சென்று அதில் ஒரு முக்கியமான என்ஜினியரை சந்தித்தான். எனக்கு கல் பாறைகளை வெடிமருந்து வைத்து வெடிக்கக்கூடிய சில விஷயங்கள் தெரிய வேண்டும் என்றான். உங்களுக்கு எதற்கு என்றார் அந்த என்ஜினியர். நான் ஒரு சினிமா டைரக்டர், அதில் ஒரு வெடி விபத்து வருகிறது, அதற்காக செட்டுக்கு தேவைப்படும் வெடிமருந்தை பற்றி கேட்கத்தான் வந்தேன் என்றான் அவன். சரி, அதில் உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்றார் அவர். அதில் உபயோகிக்கப்படும் வெடிமருந்து என்ன என்று கேட்டான் ஆத்மா. கெலிக்னைட் மற்றும் ஜெலாட்டின் என்ற 2 வகை மருந்து உபயோகிப்பார்கள். இரண்டும் நைட்ரோ கிளிசரின் கலந்தது. அதை பத்த வைக்க திரியாக அல்லது பல்மினேட் ஆஃப் மெர்க்குரி உபயோகிப்பார்கள். ஆனால் மிகவும் அபாயகரமான வேலை என்றார் அவர். இந்த மருந்துகள் உங்களிடம் கிடைக்குமா என்று கேட்டான் ஆத்மா. நாங்கள் ராக் பிளாஸ்டரிங் எடுத்துக்கொள்வதில்லை. கிடைக்கும் இடம் வேண்டுமானால் சொல்கிறேன், கேட்டுக்கொள்கிறீர்களா என்றார் அந்த என்ஜினியர். பிளீஸ் சொல்லுங்கள் என்றான் ஆத்மா. அவர் சொன்ன முகவரியை குறித்து கொண்டு புரசைவாக்கம் சென்று கணேசன் என்று ஒரு ஆளை பார்த்து பேசினான். பின்பு மூர் மார்க்கெட் சென்று ஓர் அலாரம் கடிகாரம் வாங்கினான். திரும்ப அந்த கணேசன் என்பவரிடம் வந்து சேர்ந்தான். 3ஆம் தடவையாச்சு. இந்த தலை கலைந்த ஆசாமியான கணேசனை புதன்கிழமை சந்தித்தான். மேஜையில் அந்த அலாரம் கடிகாரம் இருந்தது. சாதாரண கடிகாரம்தான். அது ஓர் வித்தியாசம் இருந்தது. அந்த கடிகாரத்தின் பின்புறம் ஒரு வால் போல் இருந்தது. கணேசன் அதை எடுத்து, பாருங்க, இப்ப மணி என்ன? 11:35. 12 மணிக்கு அலாரம் வைக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க என்றான் அந்த கணேசன். ஆத்மா தன் வியர்வையை துடைத்துக் கொண்டு உன்னிப்பாக கவனித்தான் அந்த வாட்சை. கிளிக் 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 என்று அதன் சக்கரங்களின் விடுதலையில் அந்த கடிகாரத்தின் முள் 12 நெருங்கியது. அலாரம் அடிக்கும் பகுதியில் பல் சக்கரத்தின் இடையில் மாட்டிக்கொண்டிருந்த சிறிய வலிய அந்த சிறிய இரும்பு சுத்தி தன் ஸ்பிரிங் கோபத்திலிருந்து விடுபட காத்திருந்தது. கிளிக் கிளிக் கிளிக். முள் 12 அடைந்ததும் பட்டென்று கம்பி தெரித்தது. தெரித்த கம்பியானது சிறிய பித்தான் போல் இருந்த பொருள் மேல் அடித்தது. ஒரு சிறு நெருப்பு தெரித்து உடனே இணைக்கப்பட்ட திரியானது பற்றி கொண்டு நெருப்பு சரசரசரவென்று பரவி திரியை முழுவதுமாக சாப்பிட்டு விட்டு அணைந்தது. எப்படி என் திறமை என்றான் கணேசன். அபாரம் அபாரம் என்றான் ஆத்மா. மறுபடி மற்றொரு விஷயம் சொல்லுகிறேன். பர்கசன் காப்பும் திரியும் இணைத்து தருகிறேன். எப்பொழுது வெடி வெடிக்க தேவையோ அப்பொழுது திரியின் கடைசியில் வெடிமருந்து குச்சியை பொருத்தினால் எத்தனை மணிக்கு அலாரம் வைக்கிறீர்களோ அப்போது வெடிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றார் அவன். அபாரம் அபாரம், நீ ஐன்ஸ்டீனையே முழுங்கிவிட்டாய் என்றான் ஆத்மா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், பணம் கொண்டு வந்தீர்களா என்று கேட்டான் கணேசன். அதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை ரூபாய் என்று கேட்டேன் நான் தான் சொன்னேனே 3 நோட்டு என்றான் கணேசன். பணத்தை வாங்கிக் கொள்ளும் போது கணேசன் சொன்னான், ஆமாம், இதெல்லாம் எதற்கு உங்களுக்கு? யாரையாவது என்று இழுத்தான். ஐயோ, இல்லை இல்லை, மோட்சம் என்று நாங்கள் ஒரு சினிமா தயாரிக்கிறோம். அதில் வெடி விபத்து வருகிறது, அதற்காகத்தான். வரட்டுமா என்றான் ஆத்மா. வாங்க, ஆனா இந்த கடிகாரத்துக்கு சாவி கொடுக்க மறந்துடாதீங்க என்றான் கணேசன். மறப்பேனா மறப்பேனா என்று சொன்னான் ஆத்மா. அன்று மாலை ஆத்மா பறந்தான். மாமா மறுநாள் புஷ்பக் விமானத்தில் சரஸ்வதியை அழைத்துக் கொண்டு பெங்களூர் போகிறார். அங்கே விவாகம் நடக்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் ஸ்பீடாக நடந்து கொண்டிருந்தன. சொற்பமான சொந்தக்காரர்களுக்கும் சொற்பமான நண்பர்களுக்கு மட்டுமே அவர் தன் கைப்பட எழுதிய அழகான அழைப்பதழ்களை கொடுக்க சொன்னார். பெங்களூரில் ரிட்ஸ் ஹோட்டலில் திருமணத்திற்கு பிறகு ஒரு தனி விருந்து. பின்பு மைசூர் போகிறார்களாம். அங்கே அவர்களுக்கு ஹனிமூன். பின்பு திரும்ப சென்னை வந்து வீட்டில் புதிய எஜமானிக்கு வரவேற்பு விருந்து. எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் கூட படபடப்பு காட்டாமல் ஆர்வத்துடன் ஏற்பாடு செய்தான் ஆத்மா. மாமாவும் சரஸ்வதியும் முதலில் விமானத்தில் செல்ல, மறுநாள் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் இவன் பெங்களூர் போவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாமா அத்தனை சந்தோஷத்தில் மிதந்தார். எனக்கு திரும்ப பிறவி எடுத்தது போல் இருக்கிறது தம்பி. ஆத்மா, நீ இல்லை எனில் நான் திண்டாடித்தான் போயிருப்பேன்.
உன் சேவையை என்னால் மறக்கவே முடியாது. சரஸ்வதிக்கும் உனக்கும் ஒத்துப்போகும் என்று நினைக்கிறேன் என்றார். அதை பற்றி கவலை வேண்டாம் மாமா என்றான் அவன். நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறீர்கள் என்று ஆத்மா கேட்க, காலை 10:30 மணிக்கு விமானத்தில் டேக்-ஆஃப். 9:45 இங்கிருந்து புறப்பட வேண்டும். கார் டிரைவரை வர சொல்லிவிட்டாயா என்று கேட்டார். சொல்லிவிட்டேன் மாமா என்றான் ஆத்மா. 10:30 மணிக்கு கிளம்பினால்தான் பெங்களூர் 12:30 மணிக்கு போய்விடுவோம். எதிர்காற்று அதிகம் இல்லாமல் இருந்தால் கரெக்ட் டைமுக்கு சென்று அடைந்து விடுவோம் என்றார் மாமா. ஆத்மா மனதிற்குள் கணக்கு போட்டான். 10:30 புறப்படுவார்கள், 12:30 போய் சேருவார்கள். சரியாக 11:30 மணிக்கு வாங்கி வந்த கடிகாரத்தில் அலாரம் வைக்கலாம். 11:30 11:30 பாதி வழியில் வெடிக்கும். ஆமாம், நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது அது வெடிக்கும்போது இது வேலூர் தாண்டியா அல்லது வேலூருக்கு முன்னாடியா என்று மனக்கணக்கு போட்டது ஆத்மாவின் மனது. வியாழன் காலை எழுந்ததும் முதல் காரியமாக தன் அறைக்குள் சென்று தனிமையில் அந்த கடிகாரத்துக்கு சாவி கொடுத்தான். அலாரத்தை 11:30 என்று செட் செய்தான். அதன் பின்பு திரியின் முடிவில் பஞ்சில் சுற்றப்பட்ட ஒரு சாதாரண ஒற்றை வெடியின் பரிமாணம் இருந்த அந்த பயங்கர பொருளை பொருத்தினான். சாதாரண வெடியாது. கைகள் நடுங்கின. இரண்டையும் கவனமாக ஒரு வேஷ்டியில் சுற்றினான். சுற்றிய அதை மற்றொரு துணியில் மடித்து ஒரு சிறிய தோல் போன்ற செய்யப்பட்ட பெட்டிக்குள் வைத்தான். பெட்டியை புத்தகங்கள், துணிகள் வைத்து நிரப்பினான். பின்பு மூடினான், பூட்டினான். பெட்டியின் மேல் காதை வைத்து கேட்டான். கடிகாரத்தின் டிக் டிக் என மிக லேசாகத்தான் அந்த சவுண்டு கேட்டது. குளித்தான். தலைவாரி கொள்ளும் போது எதிரே தெரிந்த தன் கண்ணாடி உருவத்தை பார்த்து கண் சிமிட்டி, லட்சாதிபதிடா நீ என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டான். அழகான உடை அணிந்து கொண்டான். பெட்டியுடன் இறங்கி வந்தான். மாமா கிளம்ப தயாராகி கொண்டிருந்தார். புதிதாக ஷர்ட் பேண்ட் அணிந்து புன்னையுடன் நின்றிருந்தார். இவரை பார்க்கையில் ஏதோ தெம்புடன் தமிழ் சினிமாவில் சேர்த்தால் கூட கதாநாயகனின் கடைசி தம்பியாக நடிக்கலாம். அப்படி இருந்தார் அழகாக. ஆத்மாவை பார்த்ததும் குதூகலத்துடன், என் அன்புள்ள கல்யாணமாகாத பெற்றோர்களின் மகனே, எப்படி இருக்கிறாய் இன்று காலை என்று ஆங்கிலத்தில் வரவேற்றார். அது என்ன பெட்டி கையில் வைத்திருக்கிறாய் என்றார். அதுங்க மாமா, பெங்களூரில் என் நண்பன் ஒருத்தனுடைய பெட்டி இது. அவன் புத்தகங்களும் துணிகளும் இதில் இருக்கின்றன. அவன் உங்களை பெங்களூர் விமான நிலையத்தில் சந்திப்பான். சிரமமில்லை என்றால் இதை அவனிடம் கொடுத்து விடுங்கள் என்றான் ஆத்மா. சரி சரி, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? இந்த தோல் பெட்டியை என் சாமான்களுடன் வைத்துவிடு, இல்லாவிட்டால் நான் மறந்து விடுவேன் என்றார் அவர். நான் மறக்க மாட்டேன் என்றான் ஆத்மா. சரஸ்வதி நேராக மீனம்பாக்கம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டாள். ஆமாம், நீ என்னுடன் இப்பொழுது விமான நிலையம் வருகிறாயா என்று கேட்டார். இல்லை மாமா, இல்லை. உங்களை நான் நாளை பெங்களூரில் சந்திக்கிறேன். திரும்ப வந்ததும் ரிசப்ஷனுக்கு நிறைய வேலைகள் இங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும். எனக்கு வேலை இருக்கிறது மாமா என்றார். சரி சரி, நீ வேலையை பார் என்றார் மாமா. மாமாவின் பெட்டி படுக்கையுடன் அந்த சிறிய பெட்டியையும் காரில் போவதை பார்த்துவிட்டு பெரிய மூச்சு விட்டு தன் அறையில் வந்து ஜாலியாக உட்கார்ந்தான் அந்த ஆத்மா. மணி இப்பொழுது சரியாக காலை 10 மணி. கடவுளே, இதற்கு கூடவா கடவுளை கூப்பிடுவார்கள் என்று மனதில் நினைத்தாலும், கடவுளே, சமயத்தில் அவர்கள் கிளம்ப வேண்டும். சரஸ்வதி வருவதற்கு நேரமாக கூடாது. பெங்களூரில் மூடுபனி இருக்கக்கூடாது. சேச்சே, அலாரத்தை 12 மணிக்கு வைத்திருக்கலாம் போலிருக்கிறதே. ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவர்கள் கிளம்ப நேரமாகி தரையிலேயே வெடித்து விட்டால்? இல்லை இல்லை, எப்படியும் 11:30 மணிக்குள் விமானத்தில் கிளம்பி விடுவார்கள். மாமா குறிப்பிட்ட சமயம் கண்டிப்பாக தவறவிட மாட்டார். இந்த சரஸ்வதி ஒழுங்காக வந்து சேர வேண்டும். சரஸ்வதி, சீக்கிரம் போ போ. உல்லாசமாக அவரை பார்த்து சிரி. மாமா, நீங்களும் சரஸ்வதியை அணைத்து கொண்டு போய் அந்த பிளேனில் உட்கார வையுங்கள். அதுதான் உங்களுடைய கடைசி பயணம் என்று மனதில் நினைத்து கொண்டு பின்பக்கத்தில் இருக்கும் சிறிய இடத்தில் டிரைவர் உங்கள் சாமான்களை வைப்பார். ஆனால் மணி இப்பொழுதோ 10:30. ஆஹா, கிளம்பி இருப்பார்கள். ஜன்னல்களை மூடிவிட்டு கண்ட்ரோல் டவர் பச்சை விளக்கு காட்ட த்ராட்டிலை சரேல் என்று முன்னே தள்ளுவார் மாமா. சீறிக்கொண்டு விமானம் 20 மைல், 30 மைல், 40 மைல், 50 மைல் என்று முன்னே ஓடி வானத்தில் எகிரி இருக்கும். கிளிக் 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 கிளிக். மணி காலை 11:15. மாமாவின் மடியில்
மதராஸ் பெங்களூர் பாதையில் ரூட் மேப் இருக்கும். அதோ தெரிகிறதே இரும்பு பாதை, அதுதான் பெங்களூர் பாதை. அங்கே தெரிகிறதே ஒரு சிறிய குளம். மேப்பில் இதுதான். நாம் பாதையை விட்டு சற்று விலகி இருக்கிறோம் இல்லையா? 272 டிகிரியில் பறக்கலாம். இதுதான் கேம்பஸ். பக்கவாட்டு காற்று இருந்தால் நேர் மேற்காக பறக்கலாம். இப்படியே அவர் சொல்லிக்கொண்டு இருந்தாலும் மணி 11:28. ஆத்மாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. 2 நிமிஷம், 2 நிமிஷம். நாளைக்கு பேப்பரில் வரும். எப்படி வரும் செய்தி? பெரிதாகவா சிறிதாகவா? வேலூர் அருகில் விமான விபத்து, 2 மரணம் என்றா வரும்? இல்லை, சென்னை லட்சாதிபதியும் ஒரு பெண்ணும் விமானத்தில் நொறுங்கிச் சாவு என்றா வரும்? மணி 11:29. ஒரே ஒரு நிமிஷம், 60 செகண்டுகள். 20 லட்சத்துக்கும் எனக்கும் இடையே 60 செகண்ட் தான் வித்தியாசம் இருக்கிறது. ஆஹா, மனதே புரித்து போகிறது. 60, 59, 58, 57. பின்னால் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பினான் ஆத்மா. மாமாவின் டிரைவர் நின்று கொண்டிருந்தார். என்ன, போய் சேர்ந்தார்களா என்றான் ஆத்மா. ஆமாம் சார் என்றான் டிரைவர். சரியான சமயத்தில் புறப்பட்டு விட்டார்களா என்று கேட்டான். ஆமாங்க, 10:30 மணிக்கு புறப்பட்டாங்க. அந்த அம்மா ஏகப்பட்ட சாமான்கள் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் அந்த சின்ன பிளைன்ல இடமே இல்லைங்க. நீங்க கொடுத்த அந்த தோல் பெட்டியை திரும்ப எடுத்துட்டு போக சொன்னாங்க. இடமில்லை. அப்புறம் நீங்க நாளைக்கு பிளைட்ல போகாம ட்ரெயின்ல தானே போறீங்க. அப்படி வரும்போது நீங்களே அந்த பொட்டியை கொண்டு போய் உங்க நண்பர்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு மாமாவும் அந்த சரஸ்வதியும் சொன்னாங்க. இதோ உங்க பின்னால நான் பெட்டியை வச்சிருக்கேன், நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு டிரைவர் ஓடியே விட்டான். அந்த செய்தியின் முக்கியத்துவம் ஆத்மாவின் மூளையில் பதிவாகி மூளையில் இருந்து கைகால்களுக்கு